சில விடயங்கள் தொடர்பிலான அறியாமையினால் பலரும் ஏமாற்றப்படுகின்றார்கள், பொய்களுக்கு இரையாகின்றார்கள், உண்மையை தெளிவாக புரிந்து கொள்ள முடியாமல் உள்ளனர். இன்று ஒரு நாடு என்ற ரீதியில் பொருளாதார சமூக ரீதியான அனைத்து துறைகளிலும் பாரிய சவால்கள் காணப்படுகின்றன. ஒரு பாரதூரமான சூழல் உருவாகி வருகின்றது. குறிப்பாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இன்று எமது நாட்டில் பணவீக்க விகிதம், உணவு பணவீக்கம், உணவு அல்லாத பணவீக்கம் வேகமாக அதிகரித்து வருகின்றன. எமது நாட்டில் அந்நிய செலாவணி நாளாந்தம் வீழ்ச்சியடைந்து வருகின்றது. விசேடமாக இறக்குமதி செய்யப்படும் விலைகளும் எரிபொருள் விலைகளும் வேகமாக அதிகரித்து வருகின்றன. மின்கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலாத்துறை வீழ்ச்சியடைந்துள்ளது. அதிர்ஷ்டவசமாக புலம்பெயர் தொழிலாளர்கள் வெளிநாட்டிலிருந்து அனுப்புகின்ற பணம் உயர்மட்டத்தில் காணப்படுகிறது. எனினும் மத்திய கிழக்கின் யுத்த சூழ்நிலையினால் அந்த நாடுகளின் பொருளாதார மந்தநிலைமை ஏற்பட்டால் அங்கிருக்கும் வேலைவாய்ப்புகளும் பறிப்போய் எமது நாட்டின் பொருளாதாரத்திற்கு வலு சேர்க்கும் அந்த வருமானமும் வீழ்ச்சியடைய வாய்ப்புள்ளது. இந்த விடயங்கள் தொடர்பில் மக்கள் சிறந்த புரிதலை கொண்டிருக்க வேண்டும். 2022 ஆண்டில் நாடு வங்குரோத்து நிலையை எட்டிய போது 92 ரக பெட்ரோல் 470 ரூபாவாக இருந்தது. தற்போது 410 ரூபாவாக காணப்படுகின்றது. நாளை அல்லது மறுநாள் ஒருவேளை எரிபொருள் விலை உயர்ந்தால் என்ன நடக்கப் போகிறது என்பது பற்றி உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். பல்வேறு வதந்திகளையும் போலி நிலைப்பாடுகளையும் உருவாக்கி வருகின்றார்கள். கீரியும் பாம்புமாக இருந்தவர்கள் ஒன்றாக சேர்ந்துள்ளனர். தற்போது அவர்கள் 2022 ஆண்டு டாலருக்கு நேர்ந்தது 2026 ஆண்டிலும் நடக்குமா என்று பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இல்லை, அவ்வாறு நடக்காது. அதனை நாம் கூறுகின்றோம். அன்று திரைசேரியிலும் டாலர் இருக்கவில்லை, நாட்டிலும் டாலர் இருக்கவில்லை. ஆனால் கடந்த சில தினங்களாக சந்தையில் டாலர் தட்டுப்பாடு ஒன்று நிலவியது. எனினும் திரைசேரியில் டாலர் இருந்தது. சுமார் 7,000 மில்லியன் டாலர் உள்ளன. தற்போது கையிருப்பில் சுமார் 2.7 பில்லியன் டாலர் உள்ளது. ஒரு பாரிய தொகை உள்ளது. அது நேற்று படிப்படியாக மாற்றமடைந்தது. டாலர் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பி வருகிறது. நாங்கள் பதற்றமடையும் அரசாங்கம் அல்ல. இவற்றை ஒவ்வொன்றாக சரியாக கையாள்வதற்கு நிபுணத்துவ குழுக்கள் உள்ளன. அவர்கள் ஆராய்ந்தே அதன் நிர்வாகத்தை கட்டுப்படுத்துகின்றார்கள். நேற்று மாத்திரம் ரூபாயின் பெறுமதி வீழ்ச்சியடைந்த வேகம் குறைவடைந்தது. சுமார் 4% மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறது. நாம் உங்களுக்கு கூறுவது என்னவென்றால், நீங்கள் எங்களை ஒரு சிறிய பெரும்பான்மையால் அல்ல 150 ஆசனங்களுடன் ஆட்சிக்கு கொண்டு வந்தீர்கள். ஜனாதிபதியையும் சேர்த்தால் 160 பேர். ஆங்காங்கே இருப்பவர்களை சேர்த்து அரசாங்கம் அமைக்க வேண்டிய தேவையில்லை. அத்தகைய நிபுணர்கள் எங்களிடம் தாராளமாக உள்ளனர். எனவே டாலர் தட்டுப்பாடோ அல்லது அத்தகைய பிரச்சனையோ இல்லை.